பண்ணையார் இறந்த பின்னாடி அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய பதியாள், அந்த தாழ்குடியை சேர்ந்த பொண்ணு அம்மிக்குழுவை நெஞ்சோடு கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே வந்து இந்த பிணத்தை முன்னாடி போகணும். கோடி துணி வாங்கறதுல அவள் தான் வாங்கிட்டு இருப்பாள். இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், வெளியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த காவல்காரன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த பொண்ணு நோக்கி போகிறான். அப்போ அந்த பொண்ணுடைய அம்மா வந்து காலை பிடிச்சி கத்துறாங்க, ஐயா இது உங்களுக்கு பிறந்த பொண்ணுயா. அப்பயும் அவன் காதில் போட்டுக்கல. அவன் குடிசுக்குள்ளே போகிறான். அப்படி ஒரு ஆள் வந்து தன்னுடைய மனைவியை பெண்ணாழ்வதை கண்ணால் பார்த்தாலும் கூட அவரால் வந்து கோபப்பட முடியலை. வணக்கம். நாம் இன்னைக்கு பேச போகிற புத்தகம் எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் எழுதின கூகை அப்படின்ற புத்தகத்தினுடைய ஒரு அறிமுகம். பூக்கடிக்கு இதுக்கு விளம்பரம் அப்படின்ற மாதிரி இந்த கூகை அப்படின்ற நாவல் அவருடைய எழுத்துக்களுக்கு மிகப்பெரிய விளம்பரங்கள் தேவையில்லை. இருந்தாலும் எழுத்தாளருடைய அறிமுகம் சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய எழுத்துக்கள் வந்து மாணவர்கள் இன்றும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. முழு நேர எழுத்தாளராக இருக்காரு. அப்படிப்பட்டவருடைய இந்த கூகை அப்படின்ற நாவல் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஒரு முன்னுரைக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான புத்தகங்கள், நல்ல நல்ல புத்தகங்களுடைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் புக்கு பிடிக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த நாவல் வந்து எப்படி ஆரம்பிக்குது, ஏன் இந்த கூகை அப்படின்ற பேர் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்பொழுது எழுத்தாளர் சோ தர்மன் அவர்கள் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா கூட வந்து வெளியே போயிருக்காரு. அவருடைய தோட்டத்துக்கு போகும்பொழுது ஒரு மரத்தில் நிறைய பறவைகள் வந்து என்ன பண்ணுறதா கத்திக்கிட்டே இருக்குது. இவர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் அந்த பறவைலாம் கத்திட்டு இருக்குன்னு கேட்கும்பொழுது அவங்க அப்பா சொல்கிறாரு, அந்த மரத்தில் கூகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் கிட்டத்தில் போய் பார்க்கும்பொழுது கூகை அப்படின்ற ஒரு ஆந்தை வகையினுடைய உயிரினம். அந்த பறவை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அது வந்து பகலில் கண்ணு தெரியாது. அதனால் அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த கூகையை வந்து கொத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து எதிர்க்கணும் அப்படின்றது வந்து தெரியல, ஆனாலும் கூட நம்ம விரட்ட முடியல. இப்படி பல பறவைகளால் கொத்தப்பட்டு இருக்குது அப்படின்றத ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அடையாளமாக கூகையை வந்து சொல்லியிருக்காரு. இந்த கதையில் சீனிக்கிழவன் அப்படின்ற ஒரு கிழவருடைய கேரக்டர் வந்து வரும். கூகை தான் சீனிக்கிழவனோ இல்லை சீனிக்கிழவன் தான் கூகை அப்படின்ற மாதிரியான மாய தோற்றத்தை வந்து எழுத்தாளர் வந்து கொடுத்துட்றாரு. எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, 40 வருஷத்துக்கு அப்புறம் கூட கூகை அப்படியே தான் இருக்குது. பகலில் பொந்துகளில் பதுங்கி கொண்டு மற்ற பறவைகள் கிட்ட இருந்து விலகி தான் இருக்குது. ஆனால் இரவுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இரவு வந்து அதை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த கதையை கூட அதனுடைய அடையாளமாக முக்கியமான நிகழ்வுலாம் இரவில் தான் நடக்குது. அப்போ ஒரு சமுதாயத்தினுடைய நகர்தலை நான் வந்து ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த புத்தகத்தில் வந்து எந்த ஒரு கழிவிறக்கம் கிடையாது, இப்படிலாம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியான ஆதங்கம் கிடையாது. ஒரு சமுதாயம் எத்தனை விதமான கொடுமைகளை அனுபவித்தாலும் கூட எப்படி அது அடுத்த கட்டத்துக்கு நகருது அப்படின்னு சொன்னாலும் அந்த அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றத அவங்களுக்கு ஒரு விடுதலையான்னு சொல்லி பார்க்கும்போது அது வேறொரு வகையிலான சித்திரவதையாக முடியுது அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு பதிவாக கொடுத்துருக்காரு. இந்த மக்களெல்லாம் கிராமத்தில் இருக்காங்க, நகரத்துக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மூமெண்ட் இருந்தாலும் கூட எந்த இடத்துலையுமே வந்து ஒரு சலிப்பு தட்டக்கூடிய வகையில் இல்லை. இந்த கூகையை பற்றி சீனிக்கிழவன் என்ன சொல்கிறாரு, சாமி இது ஒரு இரவு பறவை, கூகையின் பேரு. வனத்திற்கு உண்மையான அதிகாரமும் சொந்தமும் இந்த பறவைக்குத்தான் உண்டு. பூர்வீக பறவை வேகமாக பறக்க தெரியாது, பதுங்கி தப்பிக்கவும் தெரியாது. இடையில் தன் சந்ததியாக வந்த வண்ணப்பறவைகளே இதை வனத்தை விட்டே விரட்டிவிட்டன. கூகை முறையிட்டு அழுதது. உனக்கு பாடத் தெரியவில்லை, கூவத் தெரியவில்லை, பேசத் தெரியவில்லை, உன் உடலில் வண்ண நிறங்கள் இல்லை, தோகை விரித்து ஆடத் தெரியவில்லை, மாமிசம் சாப்பிடும் மகா பாவி என்று மற்ற பறவைகள் தம் இனத்தை விட்டே விரட்டிவிட்டன. இரவில் மட்டுமே வெளியேறி முகம் காட்டி பகலில் பொந்துகளில் ஒளிந்து வாழும் அபூர்வமான பறவை இது. இது வந்து ஒரு மனிதனுக்கான ஒரு குறியீடாக இது வந்து சொல்லியிருக்காரு. குறியீடில் அதுதான் வந்து நேரடியான ஒரு அர்த்தமும் கூட. இப்படி தான் அந்த கூகையுடைய அறிமுகமானது இருக்குது. சரி, இந்த கதை வந்து எங்கேருந்து தொடங்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேர் வந்து ஒரு கற்களில் ஒரு விடிக்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நடந்து வந்து வேறு ஒரு ஊருக்கு போகிறாங்க. கிழவு வீட்டில் போய் தலையை காமிச்சிட்டு உடனே கிளம்பணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு ஒரு பேசி வச்சுக்கின ஒரு விஷயம். அது ஏன் அவங்கள வேகமாக கிளம்புறாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை, ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. இந்த கதையினுடைய காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஜமீன்தார்கள் வாழ்ந்த காலகட்டம் இது. சுதந்திரத்துக்கு பிறகான ஒரு காலகட்டம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கதையினுடைய டியூரேஷன் எத்தனை வருஷம் இந்த கதை வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு 10 வருஷத்துக்குள்ளாக இந்த நாவலுடைய கதையாக வந்து அந்த டியூரேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, துக்க வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றிட்டு போனோம்னா லேட் ஆகும் அப்படின்றதுனால ஒரு குறுக்கு வழி எடுத்து போகிறாங்க. அந்த குறுக்கு வழியில் கால் வைக்கும் பொழுது அந்த நிலத்தில் வந்து கால் வச்சு போகிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு குரல் கேட்குது, யாரைப்பா அது, உங்களுக்குலாம் பாதை வேறையாச்சு. இவங்க 2 பேரில் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் வந்து உங்களுடைய ஆள் தான், நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா கோவில்பட்டிக்கு போகிறோம், அதனால் வந்து நாங்கள் குறுக்கு வழியாக போகலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து படிக்கிறப்பலாம் வந்துட்டு நம்ம இந்த கதை ஆரம்பிக்கும் பொழுதே எப்படிலாம் அந்த மக்கள் சாதி ரீதியாக ஒடுக்கி ஏன் வெள்ளை வேட்டி கட்டின, அவங்க சாவு வீட்டுக்கு போகும்பொழுது முதலாளிமார்கள்கிட்ட நம்ம பார்த்துட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, இந்த நிலத்து வழியாக ஏன் நடந்து போகிற,
உனக்கு வழி வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி இத்தனை விஷயங்களும் சொல்லிட்டு வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் தூண்டுது. அன்றைய காலகட்டத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணுது. நேராக ஹோட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஹோட்டலில் பார்த்தோம்னா இவங்க வந்து அந்த பெஞ்சில் உட்காரலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் துணிஞ்சு என்ன பண்ணுறாரு, பெஞ்சில் உட்காந்துடுறாரு. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க பெரிய மீசக்கார் பார்த்துட்டு முகத்தை வந்து திருப்பிக்கிறார். யாரா இவங்க அப்படின்ற மாதிரி திருப்பிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து அந்த ₹3,000 சாப்பாடு, ஒரு சாப்பாடு ₹3,000 அன்லிமிட்டட் அதுவும் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய நோக்கமே வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுனால காலிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டானுங்க. அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பானுங்க. அது பரிமாறுறவங்க கொஞ்சம் கடுப்பாயிடும். என்னடா இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கானுங்க, எனக்கு கூட மிச்சம் வைக்கலையே அப்படின்ற மாதிரி கஷ்டப்படுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊருக்கு வராங்க. சாப்பிட்ட மயக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஆலமரத்துக்கு கீழே படுக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த ஊருடைய காவல்காரன் வந்து வரான். வந்தவன் என்ன எதுன்னு கேட்காம செம்ம அடி கொடுத்துட்றான். கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். எங்கே போன, எப்போ போன, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு, உன் கூட போன ஆளுங்களாம் வந்துட்டாங்கல்ல, நீ என்ன பண்ணிட்டுறதுன்னு கேட்கும்பொழுது இவங்க சொல்கிறாங்க, நான் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் அப்படின்னு. அதாவது இவங்க போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காங்க. இவங்க சாப்பிட்டதை யாரோ ஒரு ஆள் பார்த்துருக்கான். பார்த்தவன் சும்மா இல்லாமல் இவங்க மூஞ்ச பார்த்தா தாழ்குடி மக்களாக தெரியுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆள் யார் என்னன்னு கண்டுபிடிங்க இந்த 2 பேருன்னு சொல்லிட்டு ஊரை நான் பண்ணுறான் தகவல் சொல்லி அனுப்புகிறான். தகவல் சொல்லி அனுப்பும்போது அந்த தகவல் இந்த ஊருக்கும் வருது. இந்த ஊருக்கு காவல்காரன் வந்துட்டு அதை கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நகரத்தில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க வந்து அவங்களும் ஆளுங்க இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சி அது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுன்றதுக்காக ஊரை தகவல் சொல்லி அந்த தகவல் இவங்களுக்கு அடி விழுதுன்னா, அப்போ அந்த காலத்தில் எந்த அளவுக்கு இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, எங்கே உட்காந்துட்ருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு மைன்யூட்டான ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நினச்சி பார்க்கும்போதே இதே ஒரு வேலையை வச்சுட்டீங்களாடா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. இந்த சீனை வந்து அப்படியே கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த காவல்காரர் என்ன பண்ணுறாரு, இப்போ நேராக வந்து சக்கிலிய பெண்கள் அந்த சமூகம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போகிறாரு. அந்த நேராக ஒரு குடிசைக்கு முன்னாடி போகிறாரு. போன உடனே அந்த குடும்பத்துடைய தலைவன் நின்றுட்டு இருக்கான். என்னடா அவன் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா, அவள் உள்ளே இருக்கா சாமி அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சாராயம் போய் வாங்கிட்டு நீ நல்லா குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். கதவை சாத்திக்கிட்ட உடனே இதை வந்து இப்போ இந்த கணவர் கண்ணு முன்னாடி இப்படி அக்கிரமம் நடக்குது. இது வந்து எப்பயுமே வழக்கமாக நடக்கிறது போல தான் இருக்குது. இதை படித்து பார்க்கும் பொழுது இதை படிக்கிறப்ப நமக்கு தான் ஒரு பேரெதிர்வாக இருக்குது. ஒருவேளை இந்த கணவர் வந்து கோவப்பட்டு ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி இந்த காவல்காரனை கேட்டால் அந்த குடும்பத்தையே கட்டி வச்சு அடித்து சாகடிச்சிடுவாங்க. அதை சாகடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாய மக்களை அத்தனை பேருமே வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அவங்களுக்கு பயம் வரணுன்றதுனால அந்த மக்கள் அத்தனை பேருமே பயத்திலே வச்சுட்ருக்காங்க. இது ஒரு விஷயம். இல்லை எனக்கு இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், நான் என்ன பண்ணுறேன்னா ஊரை விட்டு போயிடுறேன், இந்த கொடுமை சகிச்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இவங்களாம் அப்போ ஊரை விட்டு போயிட்டாங்கன்னா இதே மாதிரி துப்பு கண்டுபிடிச்சி அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னா அந்த ஊருக்கு போய் அந்த ஊர் பஞ்சாயத்தில் போய் நின்று, ஐயா எங்கள் ஊரில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான், அவன் திருடிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவனை கட்டி வச்சு மறுபடியும் இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்து இன்னும் நிறைய சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ இவன் என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் சாராய கடைக்கு போகிறான். சாராய கடையில் எல்லாம் கேலிங் கிண்டலும் பேசுகிறாங்க. ரொம்ப ஒரு விரக்தியான மனப்பான்மை தான். அப்போ இன்னொரு விஷயம் நடக்குதுன்னா, இப்போ அவனுடைய பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் எப்படி யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி எனக்கு கஷ்டங்கள்லாம் வேணாம், நம்ம பொண்ணு என்ன பண்ணலாம்னா ஒரு டவுன் பக்கம் கொடுத்துருவோம், ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொடுத்துருவோன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் பொழுது அதே காவல்காரன் என்ன பண்ணுறான், குறுக்க வந்து நீ என்னடா தேடுறது, நானே பார்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளை வந்து பார்த்து இவன் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறான். அந்த மாப்பிள்ளையை பார்க்கும்போதே இவனுக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா ஒரு கிறுக்கன் மாதிரி இருக்கான், கை காலெல்லாம் உதறது நடுங்குது, ஒரு பிச்சைக்காரனை மாதிரி இருக்கான். அவன் பிச்சைக்காரனே தான். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்படா வேணான்னு சொல்கிறது இந்த ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லினா யோசிக்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் கல்யாணமும் ஆகிடுது. கல்யாணம் ஆனால் அன்னைக்கே இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறான், வெளியே உட்காந்துட்ருக்கா. அந்த காவல்காரன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த பொண்ணு நோக்கி போகிறான். அப்போ அந்த பொண்ணுடைய அம்மா வந்து காலை பிடிச்சி கத்துறாங்க, சாமி உங்களுக்கு என்ன தானே வேணும் எடுத்துக்கோங்க, என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு கதறும்போது இவன் எதையுமே காதில் போட்டுக்கல. ஐயா இது உங்களுக்கு பிறந்த பொண்ணுயா, அப்பயும் அவன் காதில் போட்டுக்கல. அவன் குடிசைக்குள்ளே போகிறான் அப்படின்ற மாதிரி இந்த நாவல் வந்து ஒவ்வொரு கட்டமாக அந்த மக்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் அனுபவிக்கக்கூடிய கொடுமைகளை சொல்லுது. இந்த ஜனங்களெல்லாம் ஒரு 3 சமூக அந்த கூட்டத்தை வந்து குறிப்பிட்றாரு. பல்லர்கள், பறையர்கள், சக்கிலியர்கள்னு சொல்லி இந்த 3 சமூக கூட்டங்களும் இப்போ இவங்ககிட்ட தான் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ அந்த வீட்டில் ஏதாவது ஒரு இழவு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 3 சமூகமும் இருக்கிறதெல்லாம் போட்டதுபடி விட்டுட்டு இப்போ இந்த மக்கள் அந்த குடும்பத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். அந்த பண்ணையார் இறந்துட்டார் அப்படின்னும் பொழுது அந்த பண்ணையார் வீட்டில் பதியாள் அப்படின்றவங்க வேலை செய்வாங்க. பொண்ணு படியாள் அப்படின்றது மருவி பதியாள். அந்த பதியாள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பண்ணையார் சாவை எடுத்துகிட்டு போகும்பொழுது அம்மை குழுவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு போவாங்க. கோடி துணியும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்போ வந்து நான் சொல்கிற விஷயம் அப்படின்றது வந்து ஒரு மனைவிக்கு உரித்தான விஷயம் தான் இவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அந்த பண்ணையார் இருந்து அந்த பெண்ணை என்னவா பயன்படுத்திருப்பார்ன்றது பெரிய கேள்வி. துட்டி வெட்டியினுடைய முன்னால் பள்ளக்குடி, பறக்குடி, சக்கிலிக்குடி ஆட்கள் எல்லோரும் குடியிருந்தார்கள்.
ஒவ்வொரு பெயராய் கூப்பிட்டு எந்த எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று சீட்டு எழுதி கொடுத்து பணமும் கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த பணத்தையும் சீட்டையும் துண்டேந்தி வாங்கி கொண்டு ஒதுங்கினார்கள். குழிவெட்டவும் தேர்க்கட்டவும் தீச்சட்டி தயார் பண்ணவும் ஆட்களை நியமித்தார்கள். கொட்டுக்காரர்களை கூட்டி வர ஒருவனை அனுப்பினார்கள். மேற்கே சாயமலைக்கு துட்டி சொல்ல போன சுப்பிரமணியன் கழுகுமலை போய் சேர்ந்தான். இன்னும் 8 மைல் நடக்க வேண்டும். பசியும் தாகமும் ஆளை கிறக்க கலப்புக்கடை அப்படின்றது ஹோட்டலுங்க. கலப்புக்கடையின் வாசலில் உட்கார்ந்தான். இலையோடு இட்லியை கொண்டு வந்து தொப்பென்று போட்டார் ஹோட்டல்காரர். தனியாக தொங்கிய தகர கிளாஸ்களில் ஒன்றை எடுத்து பக்கத்தில் தயாராய் வைத்திருந்தான் சுப்பிரமணியன். தண்ணீர் கொண்டு வந்து நின்றபடியே டம்ளரில் ஊற்றினார் கடைக்காரர். மைனர் செயின் கழுத்தில் புரள விரல்களில் மோதிரம் என்ன கிடாமீசையுடன் பெஞ்சில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவர் அப்படியே எச்சிலையோடு தூக்கி வந்து சுப்பிரமணியனிடம் நீட்டினார். இரு கையேந்தி பயபக்தியுடன் வாங்கி முன்னால் வைத்து கொண்டான். அவர் சாப்பிட்ட மிச்சம் மீது குழப்பிய வெஞ்சனம் எல்லாம் இலையில் ஊட்டியிருந்தன. சாப்பிடாமல் கீழே போட்டாலோ அல்லது வேண்டாம் என்று சொன்னாலோ என்ன நடக்கும் என்று சுப்பிரமணியனுக்கு தெரியும். எங்கேயா போகணும்? சாயமலைக்கு. அப்படின்னா ஏறி கோரும். சுப்பிரமணியன் ஓடிப்போய் வண்டியில் தாவி ஏறி உட்கார்ந்து கொண்டான். வண்டியில் இருந்தவர்கள் என்னென்னமோ பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு வந்தார்கள். சாயமலைக்கு யார் வீட்டுக்கு போகணும்? சுப்பிரமணியன் மடியில் சுருட்டி முடிந்து வைத்திருந்த துண்டு சீட்டை எடுத்து பவ்யமாய் நீட்டினான். கையில் வாங்கி படித்தன் முகத்தை உற்று பார்த்தான். எல்லா வண்டிகளும் நின்றன. என்ன விஷயமா இவங்களை பார்க்கணும்? ஆள் இறந்து போச்சு சாமி, துட்டி சொல்ல வந்திருக்கேன். தேள் கூட்டியவனைப் போல் வண்டியிலிருந்து துள்ளி கீழே குதித்தான். சீட்டை வாங்கி படித்தவன் கீழே இருந்தபடியே வண்டியில் இருந்த ஊனிக்கம்பை பிடுங்கினான். துட்டி சொல்லி வர பள்ளத்தாயோலிக்கு ஒய்யாரம் கேட்கலோ. வண்டியில் இருந்த சுப்பிரமணியனை கீழே இழுத்து போட்டு அடி விளாசினான். ஓடி வந்தவர்களும் விஷயம் கேள்விப்பட்டு அவர்கள் பங்குக்கும் அடித்தார்கள். மீசை பெரிதாக வைத்திருந்த ஒருவன் வேகமாய் ஓடி வந்தான். சுற்றி நின்றவர்கள் அடித்தவர்கள் எல்லோரும் அவனுக்கு வழிவிட்டு விலகி கொண்டார்கள். கையை பிடித்து இழுத்து கொண்டு போனான். முச்சந்தி வேப்பர மரத்தில் சேர்த்து கட்டினான். ஆளாளுக்கு அடித்தார்கள். சுப்பிரமணியனின் உடம்பெல்லாம் வலியால் துடித்தது. கும்பிட்டான், கதறினான். மரத்தோடு தலை கவிழ்ந்து நின்றான். உதடுகள் கிழித்து ரத்தம் கொட்டியது. தண்ணி 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 தூக்கி மீண்டும் கையெடுத்து கும்பிட்டான். கூட்டத்திலிருந்து வேகமாய் ஓடி வந்த ஒருவன் முகத்துக்கு நேராக மூத்திரத்தை பீச்சடித்தான். உப்பு கரித்தாலும் உதட்டால் நக்கி தாகம் தீர்த்தான். கூட்டம் கெக்கிளி போட்டு சிரித்தது. விஷயம் கேள்விப்பட்டு பள்ளக்குடியிலிருந்து எல்லோரும் ஓடி வந்தார்கள். ஒடிந்து விழும் மரங்களாய் கூட்டத்தை நோக்கி குப்புற விழுந்து கிடந்தார்கள். ஏல சாதி கெட்ட பயங்களா, உங்களை எல்லாத்தையும் கூண்டோட கைலாசம் அனுப்பிடுவோம். ஒரே ஒரு தீக்குச்சி தான், அத்தனை பயங்களும் கருகி சாம்பலாகி போயிருவீங்க. உங்கள் மனசில் என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவுத்துட்டு போங்கல, வம்பா அடிபட்டு சாகாதீங்க. இப்போ இதை படிக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மக்கள் வந்து எப்படியான ஒரு கஷ்டத்துலேருந்து வாழ்ந்துருக்காங்க. இந்த 3 சமூகம் சொல்லலையா, இந்த 3 சமூகமும் அவங்களுக்குள்ள ஒத்திமை இருக்க முடியாத அளவுக்குமான சூழ்ச்சிகள் நிறைய நடந்துட்டுருக்கும். இந்த இடத்துல தான் சீனிக்கிழவருடைய அறிமுகம் ஆகுது. அந்த சீனிக்கிழவர் அப்படின்றது பல கதைகள் வந்து அவருக்கு தெரியும். அவருடைய மூதாதையர்கள் சொன்ன கதைகளெல்லாம் தெரியும். எல்லாத்துக்குமே சாட்சியாக இருந்துகிட்ருப்பார். ஒரு ஆலமரத்தில் எப்பயுமே கூடு பின்னிட்டு தான் உட்காந்துட்ருப்பார். அவர் உட்காந்துட்ருக்க அந்த சமயத்தில் பல அக்கிரமங்கள் அவர் கண்ணு முன்னாடியே நடக்கும். ஒரு 2 பேர் மாட்டை பிடிச்சிட்டு போவான். யார் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு தெரியும். பின்னாடியே என்ன பண்ணுவான்னா மாட்டை காண தேடிட்டு வருவான். அந்த பிடிச்சிட்டு போனவன் பேரை இப்போ இவர் சொல்ல முடியாது. ஏன் சொல்லலைன்னு கேட்டு இவங்க அடிப்பாங்க, ஏன் சொன்னன்னு கேட்டு அவங்க அடிப்பாங்க. இது எல்லாத்துக்குமே சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு மௌன சாட்சி கூகைசாமியை போல சீனி. கூகைசாமி அப்படின்றது வந்து ஒரு மூதவியான அம்சம் சொன்னாலே இல்லையா, அது வந்து கோவில் கட்டி வந்து கும்பிடுவார். அதுக்கான காரணம் வந்து ஒரு டீட்டெயிலிங் வந்து பின்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இது வரைக்கும் அந்த கதையை வந்து ஃபுல்லாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெறும் 20 பக்கங்கள் மட்டும்தான். அப்போ எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த கதை போகுது பாருங்களேன். இதுக்கப்புறம் 300 பக்கங்கள் இருக்குது. இப்போ இந்த கதையில் வந்துட்டு ஒரு புரட்சிகரமான மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை அப்படிலாம் இல்லாமல் சமூகம் வந்து எப்படி ஒவ்வொரு விஷயமும் கடந்துட்டு போயிட்டே இருக்குன்றத அவ்வளோ டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காரு. இந்த கதையில் ஒரு முக்கியமான திருப்பம் அப்படின்றது நடராஜ ஐயர் அப்படின்ற கேரக்டரு. அவர் பெரிய நிலபுலங்களுக்கு சொந்தக்காரர். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட கீழே வேலை செஞ்ச அந்த பாடுபட்ட மக்களுக்கு நிலத்தை வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வருவார். ஒரு ஊரில் இவங்களே எல்லாம் கூலி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. சாப்பாட்டுக்கு வந்து பண்ணையாட்கள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இந்த இடைசாதிக்கிட்ட இருந்து இந்த மேல் சாதியான ஒரு மனுஷர் வந்து எவ்வளோ ஒரு மனிதாபிமானத்தோடு செயல்பட்டிருக்கார் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த சமூகம் வந்து இதுக்கப்புறம் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிக்கல்களை, ஒரு கொடுமைகளை அனுபவிக்குது அப்படின்றது வந்து இந்த கதைக்கு அடுத்த கட்ட நகரவாக நடராஜ ஐயர் இருக்கார். அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகம் நகர்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமானதாக இருக்குது? மதமாற்றம், போலீஸாருடைய ஒரு சார்புடைமை, அதாவது ஜமீன்களுக்கு பண்ணையாட்களுக்கு மட்டுமே சாதகமாக செயல்பட்டு இவங்க எந்த அளவுக்கு அடக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க அப்படின்றத ரொம்ப கொடுமையாக வந்து சொல்லியிருப்பார். ஒரு அறையில் அது வந்து கஷ்டம்தான், அவ்வளோ கொடுமையாக வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது சித்தர்கள், ரசவாதிகள், அற்புதங்கள் செய்யக்கூடிய அற்புத கடவுள்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கடவுளும் இருக்க தானே செய்கிறாங்க. சிங்கமுடையார், கூகைசாமி அப்படின்ற மாதிரி பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய கடவுள்கள். எனக்கு என்ன கேள்வி, அந்த கடவுள்லாம் இருந்தும் கூட ஏன் இந்த மக்கள்லாம் இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தது அரசியலை பேசியிருக்கார்.
நாட்டார் தெய்வ வழிபாட்டை பேசியிருக்காரு, அந்த சித்தர்கள் தன்மையில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுடைய நிர்வாணத்தை பற்றி பேசியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாலும் கூட இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்களே, இந்த கதை முழுசும் போர் அடிக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு திணிப்பாக இல்லாமல் கதையினுடைய இயல்பாக நகர்த்திருக்கிறது இந்த கதைக்கு மேலே மேலே சுவாரஸ்யத்தை வந்து கூட்டுது. ஒரே ஒரு உதாரணம் தான். இப்போ நாட்டு தெய்வ வழிபாடுன்னு சொன்னோம் இல்லையா, இதை வந்து நம்ம வந்து ராமா சொல்லும் பொழுது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த கதையில் 2 முக்கியமான கேரக்டர் வருது, அப்புச்சப்பன் ஒன்று, பேச்சு ஒன்று. இப்போ பேச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முக்கியமான ஆளாக பார்க்கணும் அப்படின்றதுனால ஒரு பாதை வழியாக போயிட்டுருக்காங்க. அந்த பாதைக்கு பேர் ஜமீன் பாதை. அப்போ அடுத்த கேள்வி வருது, ஜமீன் பாதை அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜமீன் வேட்டையாடுறதுக்காக அவர் உருவாக்கின பாதை. ஜமீன் வேட்டையாடுறதா, சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா. அப்போ ஜமீன் போகக்கூடிய வழிகளில் நிறைய வந்து நாட்டார் தெய்வங்கள் இருக்குது அப்படின்றாரு. போத்தியம்மன், செல்வியம்மன், கன்னியம்மாள், பேச்சியம்மாள் சொல்லி பல நாடா தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு சுவாரஸ்யம் தானே. அப்போ அதுக்கு ஒரு டீட்டெயில் ஒன்று சொல்கிறாங்க. அவர் போகிற வழியில் ஒரு குடும்பம் ஒன்று இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் வந்து ஒரு அழகான பொண்ணு ஒன்று இருந்தால், ஜமீன் வேட்டைக்கு போகும்போது அந்த பொண்ணை பார்த்துட்டாரு, ஆளை விட்டு அனுப்புகிறார், அடுத்த நாள் அரண்மனைக்கு வரணும்னு சொல்லிட்டு. இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பீதியாகிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய பெண்ணை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுனால கொன்னுடுறாங்க, தெய்வம் ஆயிடுறா. நிறைய விஷயங்களை வந்து கதையினுடைய போக்கில் சொல்கிறதுன்றது இந்த கதைக்கு மேலே மேலே சுவாரஸ்யத்தை வந்து கூட்டுது. அந்த பேச்சினுடைய வழியாகவும் அப்புசப்பன் வழியாகவும் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போதெல்லாம் வந்து அடுத்த கட்டமான பல மடங்கு சிக்கல்களை வந்து அனுபவிக்கிறாங்க. கிராமத்தில் நகரத்துக்கு போனாலும் சரி தான். பட்டிக்காட்டில் நாங்கள் இருந்தப்போ எங்கள் கையில் மம்முட்டியும் களவெட்டியும் கோடாலியும் பன்னருவாலும் கடகாப்பட்டியும் இருந்துச்சு. உங்கள் கையில் காடு தோட்டம் வயக்காடு அம்புட்டும் இருந்துச்சு. நாங்கள் உழைச்சி ஓடா போனதான் மிச்சம். டவுனுக்கு போய் பழைச்சி கிரவலான்னு ஊரை விட்டு வெளியேறி போனால் எங்கள் கையில் சாந்து சட்டியும் தார் சட்டியும் ஜல்லி உடைக்க சுத்தியும் சம்மட்டியும் மூட தூக்குற கொக்கியும் கிடச்சிது. உங்கள் கையில் தீப்பெட்டி ஃபேக்ட்ரி, ஜின்னிங் ஃபேக்ட்ரி, கான்ட்ராக்டு, மெடிக்கலு, ஆஸ்பத்திரி, ஃபினான்ஸு, கல்குவாரி, மணல் குவாரி, ஆட்டுச்சந்தை, மாட்டுச்சந்தை, பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு சீரழிஞ்சது போதும் தகைச்சு நிற்கும் பொழுது ஒவ்வொருத்தங்கிட்டையும் கையில் கட்சி கொடியும் இன்னொரு கையில் பிராந்தி பாட்டிலையும் திணிச்சிட்டிங்க. இனிமேல் அதிகாரமே உங்கள் கையில். நாங்கள் கூகையை போல் மறைஞ்சு பயந்து ஒளிஞ்சு பதுங்கி, அட கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா, இந்த வியாபாரி பயலுக்கு நல்ல புத்தி கொடுக்க மாட்டியா, காலம் பூராவும் இப்படியா சீரழியணும் அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு மனுஷங்க வந்து இப்போ கிராமத்தில் நகரத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் பொழுது நகரத்தில் இருக்கக்கூடிய செய்யத்தகாத செயல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து மலம் அள்ளக்கூடிய வேலை, சுத்தியல் எல்லாமே வந்து ஒரு உடல் உழைப்பு தான், இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. இப்போது கிணறு வெட்ட போகும்பொழுது அந்த மக்களெல்லாம் இறந்து படுறாங்க, கல்குவாரிக்கு போகும்போது அந்த மக்களெல்லாம் இறந்து படுறாங்க, மரத்தை வந்து கையால் அள்ளுறாங்க. இவங்க அந்த ரத்தத்தை கொடுத்து தான் வாழறாங்க. சரி எதுவுமே வேண்டாம்டா நம்ம கடகணி வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூட இவங்க கடகணி வச்சாங்கன்னா இவங்க சமூகத்து ஆட்கள் மட்டும்தான் அவங்ககிட்ட போயிட்டு பொருளை வாங்குவாங்க, மற்ற எந்த சமூகமும் அனுசரணை செய்யாது. இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அப்புறம் இந்த சமூகம்லாம் அப்படி ஒற்றுமையாச்சு அப்படின்ற டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. அந்த அரசியல் நையாண்டின்னு சொன்னா இல்லையா, அது ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. அல்டிமேட்னு சொல்கிற அளவுக்கு அந்த அரசியல் நையாண்டி இருந்துச்சு. அந்த சவடால் பேர் வழியின் பேச்சில் மதிமயங்கிய மக்கள் பின்னர் அவனையே மன்னராக தேர்ந்தெடுத்தனர். அதுவரை வெள்ளை நாடு என்றிருந்த பெயரை வாய்நாடு என்று மாற்றி உத்தரவிட்டான். மன்னனுடைய பேச்சாற்றலின் மக்கள் மதிமயங்கி கிடந்தனர். கடைசியில் அம்மன்னனின் மந்திரி சபையில் மந்திரியாக இருந்த ஒருவர் அடுத்த மன்னராக முடிசூடப்பட்டார். மன்னர் முந்தைய மன்னரை விட பேச்சில் 100 மடங்கு வல்லவர். மன்னரின் பேச்சில் மதிமயங்கிய மக்கள் மன்னரின் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லை என்பதை விரைவிலேயே உணர்ந்து கொண்டனர். வெறும் பேச்சில் சலிப்புற்ற மக்களின் ரசனை கூத்தின் மேல் பிரவாகம் கொள்ள அதே அரசவையில் சிறந்த கூத்தாடியாக இருந்த ஒருவரின் மேல் குவிய அடுத்து வந்த தேர்தலில் அந்த கூத்தாடி அமோக வெற்றி பெற்ற அரசனானான். எப்படி ஒரு நயல் பாருங்க. இதை தாண்டி இன்னொரு 2-3 பக்கம் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, அது வந்து நம்ம நேரடியாக சொல்ல முடியாது. இந்த புத்தகம் போய் அப்படின்றது மறுபடியும் சொல்லணும். ஸோ தர்மன் அவர்கள் எழுதினது. அடையாளம் வந்து வெளியிட்டிருக்காங்க, அடையாளம் பதிப்பகம் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. இவருடைய புத்தகங்கள் அப்படின்றது வந்து ஆராய்ச்சி பள்ளி மாணவர்களுக்கு ஏதுவானதாக இருக்குது. நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. சூழ் அப்படின்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. நிறைவான ஒரு நூல் அறிமுகத்தோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல நூல் அறிமுகத்தோடு நான் சந்திக்கின்றேன். நன்றி.